டாக்டர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா வெஜைனல் ப்ளீடிங் இருக்கிறது. இது பெரும்பாலும் கேன்சர்ன்னு சொல்லி பயப்படுறாங்க. மெனோபாஸுக்கு அப்புறமா எதனால ப்ளீடிங் வருது? இதற்கு என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இது கண்டிப்பா கேன்சரா மாறுமா? இந்த விஷயங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 12 மாசம் வந்து நமக்கு பீரியட்ஸே வரல அப்படின்னா, அத தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு 45 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ள இந்த மெனோபாஸ் வரும். சில பேருக்கு இப்பலாம் பார்த்தீங்கன்னா, 38 வயசு, 39 வயசுலயே வந்து மெனோபாஸ் வந்துடுறத பார்க்குறோம். ஸோ இந்த மாரி மெனோபாஸ் வந்த பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் மாரி வருது. ஸோ கேன்சர் அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடிய நெறைய பேர வந்து பார்க்குறோம். எதனால இந்த ப்ளீடிங் வருது அப்படின்னா, எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்ட்ரான் இது எல்லாமே நமக்கு மெனோபாஸ் ஆகும்போது குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அதனுடைய ஈஸ்ட்ரோடயால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். E2ன்னு சொல்லக்கூடிய இதனோட அளவு மட்டும் அதிகமாகிறது. அது அதிகமாகும்போது புரொஜெஸ்ட்ரான் இருந்தா அது அதிகமா வந்து உங்களுக்கு எண்டோமெட்ரியல் திக்கனிங் வராது. ஆனால் வெறும் ஈஸ்ட்ரோஜன் மட்டும் உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா, அதுதான் உங்களுடைய எண்டோமெட்ரியம அதிகமா வந்து வளர வச்சு பீரியட்ஸ் வரக்கூடிய ஒரு பிரச்சனைய வந்து உருவாக்குது. இது 10% நபருக்கு புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். மற்ற நபர்கள் எல்லாருக்குமே அன்கண்ட்ரோல்டான ஒரு சுகர் இருக்கு. ஸோ ஏன்னா இந்த காலகட்டத்தில நெறைய பேருக்கு சுகர் இருக்கும். அந்த சுகரும் வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னா, சுகர் வந்து எப்பவுமே இன்சுலின் லெவலையும் வந்து அதிகப்படுத்தும். இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனபாலிக் ஹார்மோன். ஸோ அது இந்த கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்த அதிகமா வளர வைக்கிறதுனால, நெறைய பேருக்கு நம்ம சமீப காலத்தில பார்க்கும்போது, சுகர் கண்ட்ரோல்ல இல்லாம தான் இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாகுது. மெனோபாஸ்க்கு அப்புறமாவும் ப்ளீடிங் வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. 2வது விஷயம் பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்தது. இல்ல வந்து ஆல்ரெடி ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கும் மெனோபாஸ்க்கு அப்புறமா அந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன்னும் வந்து உடம்புல இருக்கும். ஒருவேளை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க, இல்ல வந்து சரியான இரவு தூக்கம் இல்ல அப்படின்னா, அது ஆல்ரெடி இருந்த பிசிஓஎஸோ இல்ல ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்ல உண்டான ஹார்மோனல் இம்பேலன்ஸ கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதனால மெனோபாஸ்க்கு அப்புறமாவும் உங்களுக்கு ப்ளீடிங் வரலாம். 3வது முக்கியமான காரணம், உடல் எடை அதிகமா இருக்கிறது. உடல் எடை அதிகமா இருக்கும்போது, நம்ம உடம்புல கொழுப்பு செல்களோட அளவு வந்து அதிகமா இருக்கும். இந்த கொழுப்பு செல்கள் தான் நம்ம பாடியில ஹார்மோன்ஸா வந்து மாறுறது. ஸோ அதுவும் முக்கியமா விசரல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடியது. நம்ம தொப்பை பகுதியில இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தான் வந்து பாடியில அதிகப்படியான ஹார்மோன்ஸ வந்து உருவாக்கி, முக்கியமா மெனோபாஸ்க்கு அப்புறமும் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன அதுவும் நம்ம உடலுக்கு கெட்டது கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன தான் இது வந்து அதிகமா உருவாக்குது. அந்த ஹார்மோன் லெவல் அதிகமாகறதுனால தான் உங்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறமாவும் வந்து ப்ளீடிங் ஆகுது. சில பேருக்கு பரம்பரையாக கர்ப்பப்பை சார்ந்த புற்றுநோய் இருந்ததோ, இல்ல வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் வந்து இருந்தது. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ப்ளீடிங் வரலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெனோபாஸுக்கு அப்புறமா இன்டர்கோர்ஸ்ல இருந்து அதுக்கப்புறமா வந்து ப்ளீடிங் வரலாம். இதற்கான ரீசன் என்னன்னா, யூசுவலா ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா, அவங்களுடைய வெஜைனல் வால் வந்து ரொம்ப மெல்லிசா மாற ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம, அங்க எந்த விதமான லூப்ரிகேஷனுமே இருக்காது. அதனால சில பேருக்கு வந்து ப்ளீடிங் வந்து வரலாம். ஸோ ஆனால் மெனோபாஸுக்கு அப்புறமா ப்ளீடிங் வருது அப்படின்னா, கண்டிப்பா மருத்துவர சந்திச்சு நம்ம ஆலோசனை எடுத்துக்கணும். ஏன்னா 10% பீப்பிளுக்கு இது கேன்சர உருவாக்கும் அப்படின்னு சொன்னாலும், நெறைய பேருக்கு இத கவனிக்காம விடும் பொழுது, அது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கேன்சரா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நார்மலான ஒரு பயாப்சி பண்ணி பார்த்துட்டோம். அது நார்மலா தான் இருக்கு. இல்ல எனக்கு வேற எந்த அறிகுறியுமே இல்ல. ஒபிசிட்டி இருக்கு. எனக்கு சுகர் லெவல்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இல்ல ஹிஸ்டரி ஆஃப் பிசிஓஎஸோ, ஃபைப்ராய்ட்ஸோ இருந்ததுன்னா, அந்த மாரி சமயங்கள்ல என்னென்ன உணவுகள் வந்து முதல்ல எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, நெறைய பேருக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில கூட அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து 24 இருந்தது. உணவு மூலமாகவே வந்து அவங்க அத நார்மல் ஆக்கியிருக்காங்க. அந்த சமயங்கள்ல மருந்துகள் கூட அவங்களால எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ உணவு முறை மூலமாகவே அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து நெறைய பேர் வந்து நார்மல் ஆக்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்? மெயினா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம நெறைய எடுத்துக்கணும். ஸோ கொய்யாக்காய் வந்து எடுத்துக்கிறது, நாவல் பட்டை கஷாயம் வந்து எடுத்துக்கிறது. நாவல் மர பட்டை வந்து பொடி பண்ணிட்டு, அத 1 டீஸ்பூன் போட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி 1 டம்ளரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து எடுத்துக்கிறது. இல்ல அரசம் பட்டை கஷாயம்.
துவர்ப்பான மரப்பட்டைகள், ஆல், அரசு, அத்தி, இத்தி, நாவல்னு சொல்லுவோம். இந்த பஞ்ச துவர்ப்பிகள் இதில எந்த ஒரு மரப்பட்டை கிடைச்சாலுமே, அத வந்து நம்ம கஷாயமாக்கி வந்து குடிக்கலாம். அந்த மாரி குடிக்கும்போது, இந்த எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேசியான்னு சொல்லக்கூடியது, எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமா இருக்கிறது. நெறைய பேர் வந்து காமனா சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு கர்ப்பப்பை உள்ள வீக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த வீக்கத்த வந்து இது குறைக்கும். அதேபோல வாழைப்பூ வந்து மோர் மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவோட எண்டுல பார்த்தீங்கன்னா, மொட்டு பகுதி மாரி இருக்கும். அந்த மொட்டு பகுதியோட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சுட்டு, அது கூட மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ, அத காலையில வெறும் வயித்துல வந்து தொடர்ந்து ஒரு 5 நாள் நம்ம எடுத்துக்கும்போது, இந்த ப்ளீடிங்கோட அளவு வந்து குறையும். இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாரி அடிக்கடி வந்து ஸ்பாட்டிங் மாரி வருது அப்டின்னா, நீங்க இந்த வாழைப்பூ வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுருங்க. அதேபோல தென்னம்பூவையும் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த தென்னை வந்து பூத்த பிறகு அந்த பூக்கள் எல்லாமே தரையில நெறைய சிதறி கிடக்கும். அந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவிட்டு, அது கூட ஒரு சின்ன வெங்காயம், நீராகாரம் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. ஸோ இந்த தென்னம்பூக்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ அதனால அத ஒரு முறை வடிகட்டிடுறது நல்லது. அந்த மாரி வடிகட்டிட்டு நீராகாரம் சேர்த்தே வந்து நீங்க எடுத்துக்கலாம். இல்ல மோர் கலந்தும் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாரி எடுத்துக்கும் போதும் இந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய ப்ளீடிங் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உணவுப் பொருட்கள்ல இனிப்பான உணவுப் பொருட்களையும், அதிக காரமான உணவுப் பொருட்களையும் கண்டிப்பா தவிர்த்துடுங்க. நெறைய பேருக்கு இந்த அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறது, அதனால வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல அதிக காரமான உணவுப் பொருட்கள் சாப்பிடுறது, அதனால உடம்புல பித்தம் அதிகமாகிறது. இதனால தான் இந்த ப்ளீடிங்கே வரும். அவங்களோட கர்ப்பப்பைக்குள்ள கேன்சர்லாம் இருக்காது. ஆனால் இந்த பாடி ஹீட் ஆகுறதுனாலயும், இல்ல வந்து நெறைய சுகர் சாப்பிட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுறதுனாலேயே கூட நெறைய பேருக்கு ப்ளீடிங் வரத வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. அதேபோல ஃப்ரிட்ஜில வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள். அதிகமா டீ, காஃபி வந்து குடிக்கிறது. பிளாஸ்டிக்ல வந்து சூடான உணவுப் பொருட்கள் வச்சு எடுத்துக்கிறது. சில வகையான பேக்கெட் ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் நம்ம பாடியில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ அதிகப்படுத்தும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் வந்து உருவாக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. நெறைய பேருக்கு நான் ஒரு ட்ராவல் பண்ணேன் டாக்டர். அந்த ட்ராவல் போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு இந்த ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன். வீட்ல ஒரு பிரச்சனை. கன்டினியூஸா ஒரு 2, 3 நாள் நான் வந்து தூங்கல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ளீடிங் ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும், ட்ராவல் அதிகமா நீங்க பண்றீங்க அப்படின்னாலும், பாடியில ஹீட் இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த மாரி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது தான் இந்த ப்ளீடிங் வரும். ஸோ அப்போ எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. மெயினா இந்த சம்மர்ல உடம்ப கூலிங்கா வச்சுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள நெறைய எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, அந்த ப்ளீடிங்கோட அளவு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ மெனோபாஸ்க்கு அப்புறமா ஒரு ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா, அது கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஆனால் அலட்சியமும் வந்து கூடாது. ஒரு மருத்துவர சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். டாக்டர் இதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஸோ எனக்கு ஒரு மருந்து மாரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, அற்புத கஷாய சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதிகமா ப்ளீடிங் இருக்கு, இல்ல மெனோபாஸ்க்கு அப்புறமா ப்ளீடிங் இருக்கு அப்படின்னாலும், இந்த அற்புத கஷாய சூர்ணம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, அது கூட 1 டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கஷாயம் மாதிரி செஞ்சுட்டு, அதில 4லேருந்து 5 காஞ்ச திராட்சை சேர்த்து காலையில வெறும் வயித்துலயும், சாயங்காலம் ஒரு 6 மணி போல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, அதிகப்படியா வளர்ந்திருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நீங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது, ரெகுலரா சன்லைட்ல வந்து எக்ஸ்போஷர் ஆகுறது, ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் போறது, இது எல்லாமே வந்து அவசியம். சமீபத்தில நடந்த ஆராய்ச்சிகள்ல, ஏன் எண்டோமெட்ரியல் திக்கனிங் மெனோபாஸ்க்கு அப்புறமா அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டா இருக்கு. மெயினா கட்ல ஈஸ்ட்ரோபோலம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியங்கள் வந்து பேலன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா, நம்ம உடம்புக்கு தேவையில்லைன்னு சொல்லி வெளிய அனுப்பக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் எல்லாத்தையும் இது திருப்பியும் வந்து நம்மளோட பாடிக்கே வந்து கொண்டு வந்துருது. ஸோ அப்போ நம்மளுடைய லிவர் வந்து பாதிக்கப்படுது. அதனால தான் ஒரு சில குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி வரும். வீட்ல அக்காவுக்கு இருந்ததுன்னா, தங்கச்சிக்கும் இருக்கும். அதேமாரி அம்மாவுக்கு இருந்ததுன்னா வந்து, இவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த ஈஸ்ட்ரோபோலம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாஸ் வந்து கட்ல இம்பேலன்ஸ்டா இருக்கிறதும் முக்கியமான காரணம். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுதோ, இல்ல மெனோபாஸ் தொடங்கும் பொழுதே எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், ஒரு முறை நீங்க டீடாக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 7 டேஸ் டீடாக்ஸ் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. இயர்லி ஒன்ஸ் இந்த மாரி நீங்க டீடாக்ஸ் ஃபாலோ
ஃபாலோ பண்ணும்போது நெய் மருந்து நம்ம உள்ளே கொடுப்போம். அது நம்ம பெருங்குடலில் வந்து பியூட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக்குறதுனால ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நல்ல பாக்டீரியா வைரஸஸோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துது. ஸோ கெட்ட பாக்டீரியாஸை உடம்பை விட்டு வெளியேற்றுறது. இதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் நம்ம தவிர்க்கணும். ஏன்னா சித்த மருத்துவத்தில் பிணி அணுகா விதின்னு ஒன்று இருக்குது. நோய் வராமல் இருக்கணும்னா இந்தந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம அதாவது சிறுநீரை அடக்கக்கூடாது. தண்ணிய வந்து கொதிக்க வச்சு தான் வந்து நம்ம குடிக்கணும். பால வந்து நம்ம பால் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில 4 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க பேதிக்கு மருந்து எடுத்தீங்க அப்படின்னா, நோயே இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில நீங்க டீடாக்ஸிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சு, ஃப்யூச்சர்ல உங்களுக்கு அது எண்டோமெட்ரியல் கேன்சராவோ, இல்ல வந்து கர்ப்பவாயில வந்து கேன்சர் வர்றது, சர்வைக்கல் கேன்சர் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் வராம தடுத்துக்கலாம். மெனோபாஸ்க்கு அப்புறமா ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா, ரொம்ப பயப்படாதீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்கணும். இது நார்மலான ஒரு பிரச்சனையா, இல்ல ஒரு கேன்சரோட அறிகுறியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாரி அதிகமா ப்ளீடிங் ஆகும் பொழுது, நான் சொன்ன இந்த துவர்ப்பான கஷாயங்கள், வாழைப்பூ வந்து கஷாயமா வந்து எடுத்துக்கிறது, வாழைப்பூ வந்து மோர் சேர்த்து வந்து எடுத்துக்கிறது, தென்னம்பூ வந்து நீராகாரம் சேர்த்து வந்து எடுத்துக்கிறது. இந்த மாரி விஷயங்களெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி உங்க கட்டையும் பேலன்ஸ்டா வைக்கிறதுக்கு டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, மெனோபாஸ்க்கு அப்புறமும் ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன்னா, இந்த காலகட்டத்தில ஒரு வயதான காலகட்டத்தில ஒரு 50 ப்ளஸ்ல இருக்கும் பொழுது ஒரு சர்ஜரிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு உடல் பலகீனத்த வந்து குடுக்குது. இந்த சர்ஜரின்னு சொன்னோனே நெறைய பேர் வந்து பயந்துடுறாங்க. அதுவும் அந்த காலகட்டத்தில சுகர் இருக்கு, இல்ல அவங்களுக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, வீட்ல முக்கியமான வேலை இருக்கு, பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு ப்ளீடிங் ஏன்னா பெரும்பாலும் அது ஒரு அலைச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில தான் அந்த ப்ளீடிங் எல்லாம் வரும். அந்த சமயத்தில அது ஒரு மன அழுத்தத்த குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க வந்து பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, கேன்சர் வரைக்கும் நீங்க போக விடாம தவிர்த்துக்கலாம். இன்னைக்கு மெனோபாஸுக்கு அப்புறமா எதனால ப்ளீடிங் வருது அப்படிங்கிறதுக்கான காரணங்களும், அதற்கான சிகிச்சை முறைகளும், கேன்சரா அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ அனுப்புங்க. நெறைய பெண்கள் அலட்சியப்படுத்திடுறாங்க. ப்ளீடிங் ஒரு ஸ்பாட்டிங் மாரி தான் டாக்டர் வந்துச்சு. ஒரு டிராவல் பண்ணதுனால தான் வந்துச்சு. இல்ல ரொம்ப அலைச்சலா இருந்தது. அதனால வந்துச்சு. அதனால நான் விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல்லா பரவுன ஒரு கேன்சர் நிலைக்கு கூட வந்து வந்திருக்கும். சில பேர் அந்த மாரி ப்ளீடிங் வந்தோனே ரொம்ப பயந்துட்டு நெறைய டெஸ்ட் எடுக்கிறதையும் வந்து பார்க்குறோம். அதிகமா பயப்படுறதும் தவறு, அலட்சியமா இருக்கிறதும் தவறு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவ வந்து அனுப்பிச்சு வைங்க. இல்ல மெனோபாஸ் குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள அத பத்தி இன்னும் நம்ம விரிவா விவாதிக்கலாம். இல்ல அதற்கான சிகிச்சை முறைகள், எதற்கு நம்ம வந்து பயப்படணும், எதற்கு வந்து நம்ம கவனமா வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே போன்ற இன்னொரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.